ரூட் அண்ட் ரெமெடி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா எண்களை குறித்தும் நம்ம பார்க்க போகிறோம். எண் 1, எண் 2, எண் 3, எண் 4 அப்படின்னு ஆரம்பித்து 9 எண்கள் யாருடைய ஆதிக்கத்தில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன மாதிரி செஞ்சால் அவங்க வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படிங்கிறத குறித்து தான் இந்த வீடியோ. ஒன்றா நம்பர் நிறைய விஷயங்கள் நம்மளுடைய வீடியோவில் நம்ம பகிர்ந்துருப்போம். 1, 2, 3, 4, 5 வரைக்குமே நம்பரை பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ பேலன்ஸ் இருக்கிற நம்பரையும் கண்டினியூ பண்ண போகிறேன். எண் 1 சூரியனுடைய ஆதிக்கம், எண் 2 சந்திரனுடைய ஆதிக்கம், எண் 3 குருவினுடைய ஆதிக்கம், எண் 4 ராகுவினுடைய ஆதிக்கம், எண் 5 புதனுடைய ஆதிக்கம், எண் 6 சுக்கிரனுடைய ஆதிக்கம், எண் 7 கேதுவினுடைய ஆதிக்கம், எண் 8 சனி பகவானுடைய ஆதிக்கம், எண் 9 செவ்வாயினுடைய ஆதிக்கம். சரி, சூரியன் ஆதிக்கம் அப்படிங்கிறது என்னன்னா, எண் 1ல் பிறந்திருக்கலாம், 19ல் பிறந்திருக்கலாம். கூட்டுத்தொகையை 1ஆ வரது எல்லாமே 1ன்னு சொல்லப்படும். ஸோ அந்த சூரிய பகவான் தான் அவங்களுக்கான இஷ்ட தெய்வம். ஸோ எண் 1ல் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா, நினைத்ததை சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இதை அவங்களுடைய கரெக்டான டேட் ஆஃப் பர்த்தை பார்த்து அவங்க என்னென்னலாம் செய்யலாங்கிறத ஈஸியாக சொல்லலாம். இது ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான். ஸோ எண் 1ல் இருக்கிறவங்க ரொம்ப நினச்ச காரியத்தை சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்பா மேலே அதீத பற்று இருக்கும். அதே மாதிரி இவங்க வேர் பண்ண வேண்டிய கலர் ரெட்டு, ஆரஞ்சு. இது இவங்களுக்கு ரொம்ப நல்லா கை கொடுக்கும். இவங்க எந்த ஒரு காரியத்தையுமே திங்கக்கிழமை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்களுக்கு சிவ வழிபாடு பயங்கரமான பலனை தரும். இது எண் 1. இது 2. எண் 2 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனுடைய ஆதிக்கம். ஸோ சந்திரனுடைய ஆதிக்கம் உள்ளவர்கள் இந்த எண் 2 இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் திங்கக்கிழமை நல்லா பலன் தரும். லைட் ப்ளூ கலர், ஸ்கை ப்ளூ கலர், இந்த மாதிரி கலர்களை அவங்க வேர் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஒர்க்கையுமே இவங்க திங்கக்கிழமை ஸ்டார்ட் பண்ணலாம். இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, 15 நாள் நல்ல ஒரு மனநிலையிலையும், 15 நாள் எப்படி தேயுதோ நிலா தேயுதோ அந்த மாதிரி ஒரு டபுள் மைண்டடாக இருப்பாங்க. பட் அம்மா மேலே அதிக பாசம் உடையவர்களாக இருப்பாங்க. இவங்க அம்மன் கூடிய சிவனோடு வழிபட்டாங்கன்னா இவங்க நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி எண் 3 இவங்க குருவினுடைய ஆதிக்கம். இவங்க நிறைய கவுன்சிலிங் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு புத்தி சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க எல்லோ கலர், ஆஃப் ஒயிட்டு, சாண்டல் கலர், இந்த மாதிரி கலர்ஸை இவங்க யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இவங்க குரு பகவானை அதிகமாக தியானிக்கலாம். சிவபெருமான்கிட்டையும் இவங்க வேண்டுதல்களை வைக்கலாம். ஸோ இவங்களுக்கான நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை இவங்களுக்கு நல்ல பலன் தரும். அடுத்தது எண் 4. 4ங்கிறது ராகுவினுடைய நம்பர். ஸோ இவங்க என்ன கலரை வேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் இல்லது ஆரஞ்சு கலரை. இவங்க அம்மன் பாம்பு தலையோடு கூட இருக்கிற அம்மனை, கருமாரியம்மன், நாகாத்தம்மன், இந்த மாதிரி அம்மன் வழிபாடு இவங்களுக்கு சிறந்து விளங்கும். இவங்க எப்பொழுதுமே எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு பேலன்ஸ்டாக லைஃப் லீட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு நிறைய தடைகள் வந்தாலும் இந்த அம்மன் வழிபாடு அவங்களுக்கு நல்லா கை கொடுக்கும். ஞாயிற்றுக்கிழமை இவங்களுக்கு பெஸ்டான நாள். ஸோ 5 என் 5ஐ பற்றி சொல்லணும்னா, 5 புத பகவானுடைய நம்பர். இந்த 5ல் பிறந்தவங்க ரொம்ப ஷார்ப் பிரெயினாக இருப்பாங்க. அவங்க கம்ப்யூட்டர் ஃபீல்டு, எஜுகேஷ்னல் ஃபீல்டு, இந்த மாதிரி இருப்பாங்க. இவங்க இந்த மாமா, அத்தை, சித்தி, பெரியம்மா இவங்க மேலெல்லாம் அதிக பாசமுடையவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை இவங்க எந்த ஒர்க்கையுமே ஸ்டார்ட் பண்ணலாம். இவங்க க்ரீன் கலர், லைட் க்ரீன் ஷேடு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போடுறச்சே இவங்களுக்கு அதிக பலனை கொடுக்கும். எண் 6. 6ங்கிறது சுக்கிர பகவானுடைய நம்பர். இவங்க கையில் பைசா இல்லைன்னு இவங்க சொல்லவே முடியாது. யாரோட பைசாவாது இவங்க பேக்கெட்டில் கண்டிப்பாக இருக்கும். 10 ரூபா கூட இல்லாமல் இவங்க இருக்கவே மாட்டாங்க. எப்பொழுதுமே பைசா இருக்கும்.
ஏன்னா சுக்கிரன் வந்து நல்ல ஒரு பண வரவு, ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கக்கூடியவர். ஸோ இவங்க வந்து என்ன மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிங்க் கலர் யூஸ் பண்ணலாம், ஒயிட் கலர் யூஸ் பண்ணலாம். இவங்க எந்த ஒரு ஒர்க்கையுமே வந்து வெள்ளிக்கிழமையில ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஓஹோன்னு இருக்கும். இவங்களும் வந்து தாய் தகப்பன் மேலே அதிக பற்றுடையவர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து சிறந்த வழிபாடு அப்படிங்கிறது வந்து பெருமாளை வந்து இவங்க வந்து சிறந்த வழிபாடு செய்தார்கள்னா லைஃப்ல இவங்களுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கும். இது எண் 6. 7 கேது பகவானுடைய நம்பர். இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மல்டி கலர்ஸை யூஸ் பண்ணணும். இவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய தடைகள் வந்தாலும் இறுதியாக இவங்க ஜெயிப்பாங்க. இவங்க இறை நம்பிக்கை உடையவர்களாக இருப்பாங்க. எந்த மதத்தில் இருந்தாலுமே இவங்க இறை நம்பிக்கையை சார்ந்து இருப்பாங்க. இவங்க வந்து எந்த டேஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை இவங்களுக்கு நல்லா பலன் கொடுக்கும். திங்கக்கிழமையும் இவங்க எந்த காரியத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் நல்லா இருப்பாங்க. எண் 8 சனி பகவானுடைய நம்பர். எது எடுத்தாலுமே ஸ்லோவாக தான் இருக்கும். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ்ன்ற மாதிரி இவங்க கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. இவங்க ரொம்ப நீதிமானாக இருப்பாங்க. நீ எது அவங்க வீட்டு பிள்ளைய தப்பு பண்ணா கூட இவங்க கேட்பாங்க. ஏன்னா சனியினுடைய ஆதிக்கம். சனின்றவர் ஒரு நியாயாதிபதி மாதிரி, ஒரு ஜட்ஜ். அவர் வந்து என் வீட்டு பசங்க, உங்கள் வீட்டு பசங்கன்ற அந்த வித்தியாசமே இருக்காது. ரொம்ப நியாயவானா இருப்பாங்க. இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, அதாவது ரொம்ப வேலை செய்யக்கூடியவர்களா, மற்றவங்களுக்கு வந்து மற்றவங்க மேலே அப்படி ஒரு அன்பு இருக்கும். குடும்பத்தை வந்து சார்ந்தவர்களாக இருப்பாங்க. குடும்பத்துக்காகவே பிறந்தவங்கன்னு சொல்லணும்னா இந்த 8ஆம் நம்பரில் பிறந்தவங்க தான். அவங்க வந்து குடும்பம் அப்பா, அம்மா, அக்கா, தம்பி இவங்க மேலே அதீத பாசம் இருக்கும். இவங்க வந்து கருநீல கலர், கருப்பு கலர் கூட இவங்க வந்து போட்டுக்கலாம். சனிக்கிழமையில இவங்க எந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். எண் 9 வந்து செவ்வாய் பகவானுடைய நம்பர். ஸோ இவங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க வந்து ரெட் கலரில் இவங்க ட்ரெஸ் போடலாம். இவங்களுக்கு அதீத கோபம் வரும். ஆனால் நியாயமான கோபமாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த எண் 9ல் பிறந்தவங்கெல்லாம் வந்து ரெட் கலரை வந்து நிறைய யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நிறைய பலன் கொடுக்கும். செவ்வாய்க்கிழமையில் முருகர் வழிபாடு செய்தார்கள்னா ரொம்ப நல்லா லைஃப்பில் அவங்க முன்னேறுவாங்க. தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.